வணக்கம் காய்ஸ், உங்கள் நான் வரன் ராகன். இந்த சேனலில் யார் புதுசாக பார்க்குறீங்களோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சித்தியாவான் வந்திருக்கோம். லுமுட் சித்தியாவானில் இது இங்கே ரொம்ப ஃபேமஸ்னால் மீன், நெத்திலி, நம்மளுக்கு இந்த மெலிசாவுக்கு பாதி மெலிசாங்க நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு பாதி மீன், நெத்திலி எல்லாம் கருவாடு எல்லாமே இங்கே தான் வருது. இங்கே தான் இங்கேருந்து இந்த மீனை பிடிச்சி எல்லாம் பிடிச்சி இங்கேருந்து நம்மளுக்கு அனுப்புகிறாங்க. நம்ம கரெக்டாக அந்த இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கோம். கரெக்டாக அந்த இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கோம். வேறெல்லாம் ரொம்ப ஆள் நடமாட்டம்லாம் ரொம்ப குறைவு. அங்கே அந்த சைடில் தான் ரொம்ப நிறைய பேர் மீன் பிடிச்சி ரொம்ப இது பண்ணுவாங்க. அதே நம்ம பார்க்க முடிஞ்சால் நம்ம போய் பார்க்கலாம். ஆனால் இந்த லுமுட் சித்தியாவான் எல்லாம் ஒன்று தான். ஆனால் இதில் அந்த மீன் இதுதான் இனிமேல்லாம் ரொம்ப இங்கேருந்தா நம்ம அன்றாட சாப்பாடுக்கு இங்கேருந்து நம்மளோட மீன் எல்லாமே வருது. தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியல. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பார்ப்போம், நீங்கள் போய் நம்ம பார்ப்போம். உங்கள் முன்னுக்கு போக முடிஞ்சே நம்ம போயிட்டு உங்களை காமிக்கிறேன். நான் காமிச்சு பார்க்குறேன். உங்களுக்கு நான் வெளியால் ரொம்ப உள்ளுக்கு நடக்க விட மாட்டாங்க. ஆனால் அதில் என்ன தான் இதாக போகிறோமே மீன் இருந்தாலும் அவங்கேயும் சேஃப்டிலாம் பார்த்து தான் நம்ம பக்காவாக சேஃப்டியாக இருக்கிறதுனால நம்ம பிரச்சனை இல்லை, போகலாம். ஆனால் நம்ம யாரும் அவங்களுக்கு தெரியணும். போய் பார்ப்போம். உங்களுக்கு நான் முடிஞ்சால் நான் காட்டிட்டு அந்த மீனெல்லாம் நான் காட்டுறேன். கடல் A few minutes later. பாருங்க காய்ஸ், அவங்க நீ வர வேணான்றாங்க, போக முடியாதனால ஒரு இதுதான் பேச்சாடா பேசுன, கொஞ்சம் பேச்சா பேசுன. இதுதான் மீன். இந்த பிட்டியாக இருக்குது இதெல்லாம் மீன், கருவாடு, நெத்திலி மீன் எல்லாம் என்னென்ன மீன் விதமாக இருக்குது அதெல்லாம் இறக்குவாங்க. இப்போ தான் கப்பை உங்களுக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் அவன் பேசி அப்படி தான் கப்பை நான் மிஸ் பண்ணிவிட்டேன். ஆனால் இதுதான் இறக்குவாங்க. நான் இப்போ இங்கே ரெண்டுக்கிட்டு இருக்கிறேன். Many hours later. guys, இப்போ நம்ம எங்கே இருக்கணும் நான் சொல்லியிருந்தேன். லுமுட்டில் எது நான் ஃபேமஸ் நெத்திலி மீன், அப்புறம் மற்ற என்னென்னு இருக்கோ ஃபேமஸ். இப்போ நான் லுமுட்டில் தான் வச்சுருக்கேன். லுமுட்டில் இருக்கேன். லுமுட் வாட்டர் ஃப்ரான் இருக்கேன். நம்ம உள்ளுக்கு போகணும். எனக்கு பின்னாடி ஒரு இது இருக்குது பாருங்கள். எனக்கு பின்னாடி ஒரு இது இருக்கும். அது நீங்கள் காடி இன்கேஸ் ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, கூட்டாளியோடு வந்தாலும் சரி, நீங்கள் அங்கே காடி போட்டு நீங்கள் அங்கே வரலாம். இல்லை நான் வெளியே நான் உட்காந்துட்டு போனால் இங்கே ப்ரைவேட் பார்க்கிங்கோடு இருக்குது. ப்ரைவேட் பார்க்கிங்களா நீங்கள் காசு போட்டு கட்டுறதுங்க. அதில் காசு வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சுற்றி பார்க்குறவங்க வராங்க சொல்லி காசு வாங்க மாட்டாங்கன்னு நினைப்பிருக்கேன். பாருங்க, எப்போதுமே இங்கே கொஞ்சம் ஆள் நடமாட்டம் நிறையா தான் இருக்கும். ஆனால் நடமாட்டமே குறவாக தான் இருக்குது. நான் உங்கள்கிட்ட சொன்ன மாரி நான் பாருங்கள், பின்னாடிலாம் பாருங்கள் சுறாலாம் பாயுது பாருங்கள். அதனால் இந்த இடம் கொஞ்சம் இங்கே தான் இந்த மீன்லாம் பிடிச்சி லுமுட் ஜெட்டி அதான் லுமுட் இதான் ஜெட்டி. என்னடி சொல்கிற நீ? என்ன சொல்கிற? பாருங்க மீன், இது என்ன மீன் தெரில. இங்கிட்ட ஒரு மீன் இருக்குது. ஆனால் இடம் சுத்தமாக இருக்குது. இடம் சுத்தமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப பேர் நம்ம விட்டுருவோம். டூரிசம்லாம்
தெரியாதவங்க புதுசாக வரவங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்த்து வந்து ஓ சுத்தமாக இருக்க சொல்லி அதுக்கு வந்து சுத்தமாக நம்ம போடுற குப்பைலாம் வந்து கரெக்டாக சம்பாத்தொம்பில் வந்து போடணும் கரெக்டாக. அப்போ தான் வந்து நம்மளும் இந்த இடம் சுத்தமாகி நம்மளும் ஆரோக்கியமாக வாழ முடியும். திருநெல்வேலி கடல் தான். இங்கே தான் வந்து இங்கே மீன்லாம் இந்த மீன் பிடிக்கிறது. அப்புறம் இந்த கப்பை இருக்குல்ல, இந்த கப்பை வந்து இந்த கப்பை வந்து இருக்குல்ல, இந்த கப்பை வந்து நம்ம வெளிச்சம் வர முடியும். ஓகே. இப்போ வந்து இந்த கப்பை தான் வந்து இந்த சொல்லியிருந்தேன் பங்குவர தீவுன்னு. அப்போ இந்த கப்பை வந்து இந்த பங்குவர தீவு, இந்த கப்பை தான் அவங்க வந்து பாய்க்கிறாங்க வந்து ஃபேரி பாய்க்கிறாங்க அவங்க வந்து. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே சுற்றி ஃபேமிலியோட டைம் பாஸ் பேசிட்டோ கூட்டாளி கூட பேசிக்கிட்டோ இந்தமாரி இந்த இடத்துல நம்ம இருந்து நம்ம பேசிட்டு தண்ணியை பார்த்துட்டு கடலை பார்த்துட்டு நம்ம உட்காந்துருக்கோம். இது வந்து அருமையான இடம் தான். ஆனால் இடம் வந்து சுத்தமாக தான் இருக்கும். One eternity later. இது மேலே ஏறும். நான் கேமரா எப்படி பிடிக்கிறேன்னு தெரியல, ஆனால் கீழே பார்த்து ஏறுறதுனால செடியெலாம் மறைச்சிருச்சு. பரவாயில்ல, உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அதில் வந்து என்னோடய கேஸ் அதில் வந்து அந்த மீன் பிடிச்சிருப்பாங்களே. இல்லை பின்னாடி பாருங்கள். பின்னாடி வந்து அது என்னன்னு தெரில எடுத்துகிட்டு வராங்க. இந்த கடலுக்கு அங்கிட்டு வந்து அந்த இடம் பேர் வந்து டாமர் லாவூட். இந்த இடம் தான் டாமர் லாவூட். அதான் இதுவும் வந்து அந்த அங்கே உள்ளவங்க இங்கே எப்படி இருக்கோ அங்கேயும் அதேமாரி தான் அவங்க வந்து இந்த மீன் பிடிக்காங்க. எல்லாம் அப்படி தான் கடல் ஓரமாக இருக்கும், அவங்களாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ அவங்க எடுத்துகிட்டு மெதுவாக வந்துக்கிட்டு இருக்காங்க. நினைக்கிறேன் அது கறின்னு நினைக்கிறேன். கறி தான் நினைக்கிறேன். என்னால் எவ்வளோ ஜூம் பண்ணி பிடிக்க முடியுமோ உங்களுக்கு அவ்வளோ ஜூம் பண்ணி காட்டுறேன். அவ்வளோ ஜூம் பண்ணி நான் காட்டேன் பாருங்க. சுற்றி பாருங்க. ஆனால் நீங்கள் இந்த இடத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்து டைம் பாஸ் பண்ணி பேசிட்டோ இல்லை சாப்பிட்டுட்டு போகலாம். அது வந்து இந்த இடம் கொஞ்சம் அருமையான இடம் தான். சுற்றி பார்க்குறதுனா நீங்கள் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு இந்த இடம் வந்து அவ்வளோ இது இல்லை. ஆனால் நீங்கள் இந்த இடத்துல உட்காந்து வந்து நீங்கள் பேசிட்டோ ஃபேமிலியோட சிரித்து பேசிட்டு பாருங்க, உட்காந்து பேசுறதுக்கெல்லாம் பாருங்கள் நல்ல இடம்லாம் இருக்குது. இப்படி நடந்து போன இந்த கடலோரமாகவே நடந்து போனது தான். ஆனால் நம்ம அது வரைக்கும் போகிறதில்ல. நம்ம கால அவகாசம் பத்தில் கொஞ்சம் உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன். நான் காட்டுறேன் பாரு. பாருங்க இவங்களாம் மீன் பிடிக்க வந்திருக்காங்க பாருங்க. மீன் பிடிக்க வந்திருக்காங்க. அதான் அவங்களுக்கு இதெல்லாம் அந்த ஃபேமிலியாக வந்து ஒன்று நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதுக்கும் இல்லை மீன் பிடிக்கிறவங்க யாராச்சும் அந்த மீன் பிடிக்கலாம் நீங்கள். அதனால் எதுவுமே பிரச்சனை இல்லை, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இது வந்து இந்த இடத்தோட வந்து இந்த இடத்தோட வந்து சுக்காயோட வந்து ஆஃபீஸ். இது வந்து அதெல்லாம் மரக்கட்டையால் செஞ்சுருக்காங்க. இன்னமும் சுத்தமாக இது பற்றி எனக்கு தெரில. நான் தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் சுக்காயின்னு உங்களுக்கு நான். இந்த இடத்துல பாருங்கள் நீங்கள் இது இப்போ இந்த வந்து கொஞ்சம் டேயாக வெயில் நேரத்தில் இருக்கிறதுனால
கடைப்பிடிக்கும். ஆனால் வந்து ராத்திரி நேரம் வந்து நினைக்கிறேன் லைட்லாம் திறந்து கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இதெல்லாம் கேஃப் எல்லாமே கேஃபே தான் இங்கே இருக்கிற இடத்துல எல்லாமே கேஃபே தான் இது இடத்துல இருக்கிறது எல்லாமே. இது எங்கே பேசிக்கிட்டே ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க சின்ன. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். எல்லாமே கேஃபே தான். உட்காந்து வீசுகிற பொருளை தூக்கி உட்கார வச்சு அதை ஒரு டிசைன் பண்ணி பாருங்கயா, நம்ம முக்கி தூக்கி போட்ட சட்டையெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டாங்கயா. யோ, நீ முக்கின பொருளை பார்க்குற, அவங்க முக்கியமான பொருளை மாற்றிருக்காங்க. கக்கூசை கூட கலைவண்ணமாக மாற்றிருக்கானுங்க பசங்க. கம்முன்னு போயா. பாருங்க, வந்தீங்கன்னா குப்பை தமிழ் போடுவோம். குப்பையை டின்னு தனியாக, பிளாஸ்டிக் தனியாக. Many hours later. அதான் வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்கிறது இங்கே தான் டிக்கெட் எடுக்கிறது இருக்குது. ஆனால் அது நான் வீடு எடுக்கிறதுனால வந்து உள்ளுக்கு வந்து விட மாட்டேங்கிறாங்க நினைக்கிறேன். நீங்கள் பார்க்குறேன்னு வீடு உள்ளுக்கு விட மாட்டேங்கிறாங்க உங்களை. அதுதான் டிக்கெட் எடுக்கிறது. டிக்கெட் எடுக்கிற இடம் இந்த இடத்துல வந்து டிக்கெட் காசு வந்து நீங்கள் பங்கோர் போகிறதுக்கு வந்து 2 ஆப்புலேருந்து 6 ஆப் வரைக்கும் அவங்ககிட்ட பிள்ளைங்க ஏதாவது இருந்துச்சிங்கன்னா 2 ஆப்புலேருந்து 6 ஆப் வரைக்கும் 11 வெளி போயிட்டு வர்றதுக்கு பங்கோர் போயிட்டு வர்றதுக்கு. அது வந்து இந்த ஃபோமான் படிக்கிறவங்க படித்து முடித்தவங்க அதெல்லாம் வந்து 20 வெளி போயிட்டு வர்றதுக்கு வந்து 20 வெளி. நீங்கள் போயிட்டு வந்தால் போயிட்டு வரல. நீங்கள் போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு இன்றைக்கும் நிறைய பேர் அவங்க இருக்காங்க. ஆனால் உள்ளுக்கு வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க வேறு. உள்ளுக்கு போய் அவங்க கவுண்டரில் வைக்கும்போது இல்லதெல்லாம் வீடியோ எடுக்கணுன்ட்டாங்க. அப்போ அதான் உங்களுக்கு நான் உள்ளுக்கு முழுசாக நான் காட்ட முடியல உங்களுக்கு. ஏன்னா அது வந்து உள்ளுக்கு தெரியல, காசு கட்டினா தான் உள்ளுக்கு போய்ட்டு போகிறவங்க வந்து போயிட்டு பார்த்துட்டே வரலாம். இப்போ நான் போகிறதுனால அது மாதிரி வீடியோ எடுக்கணும்னா தெரியல, அவங்க முடியாதுன்றாங்க அவங்க. A few minutes later. இங்கே வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் கடை வரிசை தொப்பிலாம் வாங்கி கடை வரிசை முதல்ல பாருங்க, கை குழந்தைங்க போட்டால் ஜோக்காக இருக்கும். அவங்க என்னென்னா முறைக்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு இந்த சைடு வேணாம், இந்த சைடெல்லாம் இல்லை, இந்த கருப்பு அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் சாப்பாடு கடை எல்லாம் சாப்பாடு கடை எல்லாம் மாயக்காரங்க மில்லைக்காரங்களோட சாப்பாடு கடை இதெல்லாம். ஆனால் வந்து விலை வந்து கூடியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இங்கே பக்கத்தில் வந்து இந்த குளிக்கலாம் வரும்போது இவங்க வந்து விலை கூடியாக தான் போடுவாங்க. நெத்திலி வருங்க, இங்கெல்லாம் நெத்திலி ரொம்ப சீப். நெத்திலி வரும், நெத்திலி ரொம்ப சீப் வரும். இதெல்லாம் பொரி நெத்திலிக்குன்னு ஒரு கடை இருக்குது இந்த இடத்துலாம். இங்கெல்லாம் அரைச்சி வந்தீங்கன்னா நீங்கள் நெத்திலிக்கு பஞ்சம் இல்லை. நெத்திலிக்கலாம் ஆனால் வெயிலில் வந்தீங்கன்னா மிக்ஸூலாம் சாப்பிட்டுக்கோங்க. சூடு இதாக இருக்கும், மிக்ஸூ சாப்பிட்டுக்கோங்க. இங்கேயும் ஒரு துணி கடை, இங்கே ஒரு துணி கடை இருக்குது. அப்புறம் வந்து இங்கே கேக்கு, நீங்கள் ஏதாச்சும் வாங்கினா கேக்கே கூட வந்து வாங்கிக்கலாம். கேக்கு இங்கே நெத்திலி கடை பாருங்க. இங்கெல்லாம் இந்த நெத்திலிக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. ஆனால் இடம் வந்து சுத்தமாக இருக்குது. இடம் வந்து சுத்தமாக தான் இருக்குது. நான் இடம் இங்கே சுத்தமாக இல்லை, நான் நீங்கள் சொல்லக்கூடாது. ஏதோ நாங்கள் இருக்கிறனால நல்லா இருக்குது, சுத்தமாக இருக்கணுன்றது. இடம் சுத்தமாக இருக்குது. இதுக்குள்ள தண்ணி இருக்குது எதிர்பார்த்தா தண்ணி இல்லை. தண்ணி தான் இல்லை வரும். தண்ணி வச்சுருந்தா அழகாக இருந்திருக்கும். தண்ணி வச்சு லைட்லாம் வச்சுருந்தாங்க.
நீங்கள் இந்த மாதிரி கோயில் பாருங்கள், ஸ்ரீநகர் கோயில். நீங்கள் இந்த மாரி எங்கேயாச்சும் பக்கூருக்குலாம் வந்தீங்கன்னா இங்கே ஹோட்டல் எதுவுமே தங்குறதுக்கு மாரி இல்லை guys. ரொம்ப வந்து இந்த இதுதான் ரொம்ப வந்து அந்த எப்படின்னா பட்ஜெட் ஹோட்டல் ரொம்ப கஷ்டம் அது கிடைக்குது. நீங்கள் ரொம்ப பட்ஜெட் ஹோட்டல்லாம் கஷ்டம். நீங்கள் எதுவும் ஒரு நாள் இல்லைன்னா ரிசார்ட் நீங்கள் எடுத்துக்கலாம், அந்தமாரி நீங்கள் செய்யலாம். ஆனால் நீங்கள் ஹோட்டல்லாம் பெரிய அளவுக்கு எதுவுமே இல்லை, அது ஒன்றுமே இல்லை, பெரிய அளவுக்கு எதுவுமே இல்லை ஹோட்டல். இங்கே பாருங்க நெல் வயல் பாருங்க, கண்ணு கட்டுற தூரம் நெல் வயல் தான். கண்ணு கட்டுற தூரம் நெல் வயல் தான். நான் வந்து சித்தியாவான் அங்கே தான் நம்ம இருக்கோம். இங்கே உள்ள மக்கள் இங்கே சுற்றி உள்ள மக்களுக்கு எல்லாம் வந்து இங்கே வசிக்கிறவங்க வந்து போதுமான இதுக்கு அவங்களாம் பயிர் பண்ணிக்கிறாங்க. அப்படி இங்கே பயிர் பண்ணி அவங்களுக்கு போதுமான விலை எடுத்துக்கிட்டு இதெல்லாம் இங்கே அனுப்ப முடியுமா அங்கே அனுப்பி அவங்க வந்து அங்கே அனுப்பி விட்றாங்க. அவங்க வந்து இது அவங்களுக்கு இதுலேயும் இது நஷ்டம் இல்லாத இதில் அவங்க வெளியிலையும் அனுப்புகிறாங்க, அவங்களுக்கு வேண்டியதுக்கும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த எவ்வளோ தூரம் வருங்க. மேலே பாருங்க பச்சை, மேலே பாருங்க வானம், கீழே பச்சை பாருங்க. இதில் உங்களுக்கு என்ன தெரியுது, மேலே வானம், கீழே செடிய நெல் வயல், அது கீழே மண் இருக்குது, மண்ணுக்கு மேலே தான் நெல் வயல் நட்டுருக்கேன், நெல்லுக்கு மேலே வானம் இருக்குது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இங்கே பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஸ்கின்சாங்க இருக்கோம். இது ஆற்று, இதெல்லாம் வந்து ஆறு காய்ஸ். இங்கே பாருங்க, அவங்க இதுக்கு அவங்க வந்து தனியாக போட்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க சொந்தமாகவே வந்து இந்த மீன் கூடா எல்லாம் பிடிக்கிறது. இதெல்லாம் வந்து எவ்வளோ போட்டு பாருங்கள். இதெல்லாம் அவங்க சொந்தமாக எல்லாமே எடுத்து வச்சு இவங்க தான் உள்ள இந்த இதெல்லாம் சப்ளை பண்ணி அனுப்புறது. இங்கே தான் வந்து இந்த மீன் ரொம்ப இந்த ஃப்ரோசன் சாப்பாடெலாம் வந்து ரொம்ப இங்கேருந்து வெளியாகுது. போட்டெலாம் வச்சு இவங்களே அந்த போட்டெலாம் வந்து கொஞ்சம் பராமரிச்சுட்டு, இந்த போட்டை கொஞ்சம் பராமரித்து இவங்களே வந்து அது போடுது. ஒரு போட்டு நவருது பாருங்க, பாருங்க. என்ன குருவின்னு தெரில, இது வந்து என்ன குருவின்னு தெரில. இது வந்து கொக்கு, இது கொக்கு. இது என்ன குருவின்னு தெரில, அது என்ன குருவி தெரில. ரெண்டு குருவியும் புதுசாக இருக்காங்களா கொக்குலாம். அந்த மீன்லாம் பிடிக்கிறதுக்கு ரெடியாக நிற்கிது. இங்கே போகிறதுல வந்து இங்கே முக்கால்வாசி செய்கிறதுலாம் வந்து அவங்களுக்கும் விட்டுட்டு இப்போ அந்த இங்கேருந்து அவங்க அனுப்புகிற அந்த மற்ற மாநிலத்துக்கு எல்லாமே இவங்க தான் வந்து சப்ளையே பண்ணுறதுங்க. அது இவங்க சப்ளை பண்ணி தான் வந்து எப்படியும் குறைஞ்சபட்சம் காலைல வேலை ஆகுது. காலைல ரொம்ப வேலை செய்ய மாட்டாங்க, காலைல ரொம்ப இது இல்லை, சாயந்தரம் இதுதான். ஒரு போட்டை நவருது பாருங்க, போட்டு நவருது பாருங்க. கேட்டா அவங்க வந்து தேவையான மக்களுக்கும் மற்ற மாநிலத்துக்கும் வந்து அனுப்பும்போது அவங்க வந்து இதை வந்து மெயின் இதாக இருக்குது. இங்கேருந்து கடலுக்கு இங்கேருந்து வெளியாகுவாங்க. இது வந்து சும்மா இந்த ஆறு தண்ணியை வந்து இங்கே வச்சு இங்கேருந்து கடலுக்கு வெளியாகுவாங்க. அப்படி ஒரு இடத்துக்கு வரும்போது தான் புதுசாக நம்மலாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நீங்கள் சுற்றி வரல தெரிஞ்சுக்கிறது தான், அவ்வளோதான்.